ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் களத்திர ஸ்தானத்தில் அழகாக வீற்றிருக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் புதன் பகவானும் இணைந்து இருப்பதால் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமம் என்பது பொதுவாகவே மாரகஸ்தானம் என்று சொல்வார்கள். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடம் ஒரு புதையல் யோகமாகவும் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அங்கே இருக்கிறது என்னென்னா வாகனக்காரகன். அங்கே இருக்கும்போது நிச்சயமாக வண்டி வாகனத்தில் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதெல்லாம் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு, அதாவது சந்திராஷ்டம தினத்தன்று வெளியிடங்களுக்கு செல்லாமல் இருப்பது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லதுங்க. நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்துலாம் நல்லபடியாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக பண வரவில் உங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் சேரும். அதே மாதிரி வாரா கடன்களும் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும். அதுவும் திருமணமாகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு துணை வாய்ப்பதற்கு உண்டான நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி இந்த உத்தியோகஸ்தர்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உத்தியோக உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நட்பு வட்டாரம் அதெல்லாம் கொஞ்சம் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க. இந்த மாதம் மிக அருமையாகவே உள்ளதால் அழகாக பயன்படுத்திக்கிங்க. அது ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரியனுடைய இடமாற்றங்கள், அதுவும் சூரியன் வர பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறனால அரசு காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்பொழுது சனி பகவானை பிரார்த்தியுங்கள். காரணம், உங்களுக்கு சனி பகவான் யோகா காரகன் என்று சொல்லலாம். சனி பகவானும் ஆட்சியுடன் இருப்பதால் ஒரு எல் தீபம் ஏற்றி வருவது மிக உத்தமம். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீலம் மற்றும் பச்சை. இந்த மாதம் சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.